Hello Math Warriors, this is Jane ma'am from yours Mathematically. Class 9 Ganitha Manjari Part 1 la Chapter 2 Introduction to Polynomials இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். லீனியர் பாலினாமியல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில நம்மளுக்கு பேசிக் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த லீனியர் பாலினாமியல்ஸ்ன்றது இட் கம்ஸ் அண்டர் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரான்றது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் மேத்ல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பிரான்ச் அது. ஓகே, ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு லீனியர் பாலினாமியல்ஸ் பற்றி நம்ம படிப்போம். ஸோ வாட் இஸ் அல்ஜிப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத் தட் யூசஸ் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் டு ரெப்ரசென்ட் அன்னோன் நம்பர்ஸ் இன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஈக்குவேஷன்ஸ்னா என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா வெல் அண்ட் ஃபைன், அப்படின்னா என்னன்றதை நான் இப்போ ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, யூசிங் ஆல்பபெட்ஸ், அதாவது லெட்டர்ஸ், அப்புறம் சில ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அல்ஜிப்ரா வந்து இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஓகே, இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான டேர்ம்ஸ் இன் பாலினாமியல்ஸ் ஆர் இன் அல்ஜிப்ரா. ஓகே, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி வேரியபிள். வேரியபிள்ன்றதா ரொம்ப 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 முக்கியம். இப்போ வந்து வேரியபிள்னா என்னன்னா நேம்லயே இருக்கு, த வேல்யூ வேரிஸ். அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் தி வேரியபிள். அந்த வேரியபிளை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வி வில் யூஸ் தி ஆல்பபெட்ஸ், அதாவது லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலி நம்ம யூஸ் பண்ற லெட்டர் வந்து எக்ஸ். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுல வந்து நிறைய மீம்ஸ் வேற வரும் இல்லையா, ஒய் ஷுட் ஐ ஃபைண்ட் யுவர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ எக்ஸ்ன்றது தான் நம்ம நார்மலா யூஸ் பண்ற வேரியபிள். ஓகே, ஸோ வாட் இஸ் வேரியபிள்? நான் ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோஎஃபிஷியன்ட்க்கு போறேன். ஸோ வாட் இஸ் அ வேரியபிள்? அ சிம்பிள், யூஸ்வலி அ லெட்டர் ரெப்ரசென்டிங் அ வேல்யூ. ஓகே, ஒரு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் வி வில் யூஸ் ஒன்லி த ஸ்மால் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் தி கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் தான் என்ன? த நம்பர் மல்டிப்ளைட் பை தி வேரியபிள். இப்ப வேரியபிளோட ஒரு நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம்னா அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸ் இன்டூ 5 அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது, ஷார்ட்டா எழுதணும். எழுதும் போது எக்ஸ் இன்டூ 5 ஈக்குவல் டு எக்ஸ் 5ன்னு எழுதக்கூடாது, 5xன்னு வரணும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ரூல், சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேரியபிள் எழுதணும். ஓகேவா? ஸோ 5 இன்டூ எக்ஸ்ன்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது, 5xன்னு எழுதினாலே போதும். அதுக்கு மீனிங் என்ன? 5 இன்டூ எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ த நம்பர் விச் இஸ் பீயிங் மல்டிப்ளைட் வித் த வேரியபிள் வி கால் இட் அஸ் தி கோஎஃபிஷியன்ட். ஓகே, நார்மலா வந்து கோஎஃபிஷியன்ட்ன்ற இந்த வேர்டையும் இந்த டேர்மையும் கான்ஸ்டன்ட்னு ஒரு டேர்ம் இருக்கு, அதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோஎஃபிஷியன்ட் நம்பர் விச் இஸ் பீயிங் மல்டிப்ளைட் வித் அ வேரியபிள். மல்டிப்ளைட் மட்டும் சொல்ல முடியாது, நம்ம டிவைடட்னு சொல்லலாம். இப்ப சப்போஸ் வந்து எக்ஸ் பை 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ் பை 5னா இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா the coefficient is 1/5. எப்படி வந்து இந்த 1 வந்தது? 5 இருக்குது, பை 5 போட்டுக்கலாம். இந்த 1 எங்க இருந்து வந்தது அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னா, சப்போஸ் வந்து ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் இல்லைன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா we have a coefficient 1xன்னு அர்த்தம். this coefficient is called the invisible coefficient. invisible coefficientனா என்னன்னா, எப்படி வந்து பவர்ஸ்ல வந்து invisible பவர்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா 8th ஸ்டாண்டர்ட்ல, அத மாதிரி இதை வந்து இன்விசிபிள் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கோஎஃபிஷியன்ட்டுமே இல்லைன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் 1. இதை வந்து நம்ம 1xன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. 1xன்னு எழுதுறது தப்பும் கிடையாது, ஆனா 1xன்னு எழுதணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ வெறுமனா வந்து நம்ம எக்ஸ்ன்னு எழுதினாலே மீனிங் என்ன? இந்த கோஎஃபிஷியன்ட் இஸ் 1ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இப்ப எக்ஸ் பை 5 இருக்குன்னா என்ன அர்த்தம்? 1x பை 5 இருக்கா? இப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா எக்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த நியூமரிக்கல் வேல்யூ எல்லாத்தையுமே எழுதுவோமா? அப்ப என்ன வரும்? வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஹியர்? 1/5 இஸ் தி கோஎஃபிஷியன்ட். புரியுதா? கோஎஃபிஷியன்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 1 மார்க்கர்ல கேட்கலாம். there are possibilities. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ். எக்ஸ்போனன்ட்னா என்ன? பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு நம்பர் இங்க வந்து வேரியபிளையும் நம்ம எடுத்துக்கலாம், மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப் எத்தனை டைம்ஸோ அதை வந்து நம்ம பவரா போடுவோம். எந்த நம்பரை நம்ம வந்து ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்ண போறோமோ தட் ஒன் வி கால் இட் அஸ் தி பேஸ். அண்ட் எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணுமோ, ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆர் மல்டிப்ளையிங், அதை வந்து பவரா போட்டுருவோம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா
என்ன அர்த்தம்? x multiplied by itself 2 times அர்த்தம். So x is the base. எத்தனை தடவை மல்டிப்ளை பண்றோம்? 2 தடவை மல்டிப்ளை பண்றோம். அதனால 2 is the power. புரியுதா? and one more thing. இப்போ ஒண்ணுமே கொடுக்கல, வெறுமனே x மட்டும் இருக்கு. அப்ப பவர் என்ன? invisible power. The power is 1. புரிஞ்சிச்சா? பவரே எழுதலனா மீனிங் என்னது? The power is 1. That is called the invisible power. புரியுதா? and one more thing. x power 0. x power 0 னா any number raised to the power 0 is 1. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை வந்து உங்களுக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ். ஆபரேட்டர்ஸ்னா என்ன? நீங்க ஆட் பண்றீங்களா, சப்ட்ராக்ட் பண்றீங்களா, மல்டிப்ளை பண்றீங்களா, டிவைட் பண்றீங்களா அப்படின்றது வருது. வி கால் இட் அஸ் தி ஆபரேட்டர்ஸ். நார்மலி இங்க வந்து நம்ம அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து கோஎஃபிஷியன்ஸ்க்கு யூஸ் பண்றோம், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கோஎஃபிஷியன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். பிட்வீன் ஒன்னு இருக்கு டேர்ம்ஸ்னு, அது என்னன்னு அடுத்தது சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலி ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னா இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்றது தான் ஆபரேட்டர்ஸ். பிளஸ் அதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் வந்து பிளஸ் மைனஸ் இன்டூ டிவைட் அந்த சைன்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி கான்ஸ்டன்ட். அப்பவே சொன்னேன் நான் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்றேன் அப்படின்ட்டு. ஓகே, கான்ஸ்டன்ட்னா என்னன்னா எப்படி வந்து வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமோ கான்ஸ்டன்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகவே ஆகாது, ரொம்ப பிக்சடா இருக்கும். பிக்சடா இருக்கிற ஒரு வேல்யூக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? the number that remains fixed and has no variable attached. அது கூட வேரியபிளே அட்டாச் ஆயிருக்காது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5x ஸ்கொயர் பிளஸ் 10x பிளஸ் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 10ன்றது தான் கான்ஸ்டன்ட். ஏன்? ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க x ஸ்கொயர்னு இருக்கு, இதுல x வேரியபிள் வந்திருக்கா. அடுத்தது 10xன்னு இருக்கு, இதுலயும் வேரியபிள் வந்திருக்கு. இதுல பாருங்க வேரியபிளே இல்ல. அதனால this one we call it as the constant. இதுல ஒரு பிக்சட் வேல்யூ இருக்கும், வேரியபிள் பக்கத்துல இருக்கவே இருக்காது. அப்படின்னா அதை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்கவே இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அதோட பவர் வந்து 0ன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 0ன்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த வேரியபிளோட பவர் என்ன? 0ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ கான்ஸ்டன்ட்னா என்ன? வேரியபிளே இருக்காது, அதை தான் சிம்பிளா சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் என்னன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் இது வரைக்கும் நான் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா அதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். என்னென்ன இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் இருக்கும், வேரியபிள் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும், அப்புறம் அந்த ஆபரேட்டர்ஸ் இருக்கும், எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் உங்களுக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 5x ஸ்கொயர் பிளஸ் 10x பிளஸ் 10ன்னா இதுல வந்து எல்லாமே இருக்கு. கரெக்டா? என்னென்ன இருக்கு? இப்ப 5x ஸ்கொயர் அப்படின்னா 5ன்றது கோஎஃபிஷியன்டா, x ஸ்கொயர் xன்றது என்னது? வேரியபிள். ஸ்கொயர்ன்றது என்னது? பவர். அப்புறம் ஆபரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் 10ன்னு இருக்கா, x பவர் 0 நான் எழுதியிருக்கேன், ஆக்சுவலி அது வந்து 10 தான் இல்லையா? சோ தட் இஸ் கால்ட் த கான்ஸ்டன்ட். ஓகே, இத மாதிரி எல்லாமே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல, எல்லாமே கம்பைன் ஆகி இருந்ததுன்னா we call it as the algebraic expression. So 5x square plus 10x plus 10ன்றது என்னது? It is an algebraic expression, combination of all the terms. ஓகே, இப்ப எக்ஸ்பிரஷன் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு என்னன்னா ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கு. is equal to 0 அப்படின்ற மாதிரி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. this one we call it as an equation. ஏன் ஈக்குவேஷன்? இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, நடுவுல ஈக்குவல் டு சைனும் இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? ஈக்குவேட்டிங். ஈக்குவேட்டிங்னா என்ன? ஒரு சைடு, அந்த ரெண்டு சைடையும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். we have a left hand side, right hand side and an equal to sign in between. அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். ஆனா எக்ஸ்பிரஷனுக்கு வந்து இது இருக்காது, ஒரே சைடு தான் இருக்கும், அந்த ஈக்குவல் டு வச்சு வரவே வராது. தட் இஸ் கால்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஈக்குவல் டு வச்சு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் வேற, ஈக்குவேஷன் வேற. எக்ஸ்பிரஷனுக்கு that does not have any side. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டேர்ம்ஸ். டேர்ம்னா என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ட் பார்ட்டா டிவைட் பண்ண போறோம். பார்ட் பார்ட்டா அதை வந்து செப்பரேட் பண்ண போறோம். எப்படி செப்பரேட் பண்ண போறோம்? யூசிங் த பிளஸ் ஆர் மைனஸ் சைன். ஒரு பிளஸ் சைனோ மைனஸ் சைனோ வச்சு அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம பார்ட்ஸா டிவைட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு டேர்ம்ஸ். அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பேர் வந்து டேர்ம். இப்ப இதுல ஒரு பிளஸ் சைன் இருக்கா, 5x ஸ்கொயரையும் 10xையும் கம்பைன் பண்றது இந்த பிளஸ் சைன் தான். ஓகே, சோ 5x ஸ்கொயர்ன்றது ஒரு டேர்ம், 10xன்றது ஒரு டேர்ம், 10ன்றது ஒரு டேர்ம். சோ டோட்டலி எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ பார்ட் பார்த்தா வந்து அந்த எக்ஸ்பிரஷனை
உங்களுக்கு ஸ்பிளிட் பண்றது. இல்லனா இந்த ஒரு டேர்மையும் யூசிங் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் சைன் நம்ம கம்பைன் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிடும். இது நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ டேர்ம்ன்றது என்னது? இந்த பார்ட் which is separated by the plus or minus sign. Each part is called a term. Okay? இப்போ இதுல மொத்தம் வந்து 3 terms இருக்கு. நெக்ஸ்ட் தான் the hero of our topic, polynomials. பாலினாமியல்ஸ்னா என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. எல்லா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம வந்து பாலினாமியல்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்புறம் எதுக்காக ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும்? பாலினாமியல்ஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஸோ ஹியர் யூ ஹேவ் டு திங்க். பாலினாமியல்ல என்னன்னா, அந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, பவர்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜரா தான் இருக்கணும். ஓகேவா? ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற பவர் எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டீஜரா தான் இருக்கணும். அது என்ன நான் நெகட்டிவ் இன்டீஜர்? ஷுட் பி a ஹோல் நம்பர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹோல் நம்பரா இருக்கணும். ஓகேவா? இப்ப 5x² plus 10x plus 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல x² இருக்கு. இதோட பவர் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் 2, செகண்ட் டேர்மோட பவர் 1. ஓகேவா? ஏன்னா இன்விசிபிள் பவர். தேர்ட் டேர்மோட பவர் வந்து 0. ஓகே, இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸா தான் இருக்கு. பவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ், இல்லைன்னா ஜீரோவா இருக்கு. கரெக்டா? அதாவது ஒரு ஹோல் நம்பரா இருக்கு. அத மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பாலினாமியல். பவர் வந்து ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கணும், இல்லைன்னா அது பாலினாமியல் கிடையாது. சிம்பிளி நீங்க அதை என்னன்னு சொல்லிடலாம்? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லிடலாம். ஓகே, இப்ப சப்போஸ் வந்து ரூட் எக்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம். இதே கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னா எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதலாம். ஓகே, அப்ப ரூட் எக்ஸ்ன்றது உங்களுக்கு பாலினாமியலா இல்லையா அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் அ பாலினாமியல். ஏன்? பவர் இஸ் அ ஃபிராக்ஷன். பவர் வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்கணும்னு சொன்னேன்? ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜரா இருக்கணும்னு சொன்னேன். அல்ல, இன் அதர் வேர்ட்ஸ் it should be a whole number னு சொன்னேன். 1/2ன்றது it's not a whole number, correct? It's a fraction. fraction இருக்க கூடாது பவர். ஓகேவா? இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இப்போ root xன்றது it's not a polynomial. cube root of xன்றது it's not a polynomial. ஏன்? பவர் வந்து ஒரு fraction இருக்கு. ஓகேவா? ஆனா 1/3x² இருக்குன்னு வச்சுக்கோங்க. it is a polynomial. இந்த இடத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, இப்ப நான் என்ன சொன்னேன்? ஃபிராக்ஷன்ல வந்தா அது வந்து பாலினாமியல் கிடையாதுன்னு. எங்க ஃபிராக்ஷன்ல வந்தா பாலினாமியல் இல்லைன்னு? பவர் தான் ஃபிராக்ஷனா இருக்கக்கூடாது, ஆனா கோஎஃபிஷியன்ட் ஃபிராக்ஷனா இருக்கலாம். ஓகே, சோ நம்ம சொன்னதுல வந்து பாதியை மட்டும் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபிராக்ஷன் வந்தா அது வந்து பாலினாமியல் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல 1/3 ஃபிராக்ஷன் வருது, அது பாலினாமியல் தானே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும். நான் என்ன சொன்னேன்? பவர் தான் ஃபிராக்ஷன்ல வரக்கூடாது, ஆனா கோஎஃபிஷியன்ட் ஃபிராக்ஷன்ல வரலாம். ஓகேவா? சோ இட் இஸ் அ பாலினாமியல். இத வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோஎஃபிஷியன்ட் ஃபிராக்ஷனா இருக்கலாம், கோஎஃபிஷியன்ட் ரூட்டா இருக்கலாம், ஆனா பவர் தான் இது எதாவும் இருக்கக்கூடாது. am I clear? இப்போ நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் பார்க்கலாம். டிகிரினா என்னன்னா, இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5x² plus 10x plus 10. 5x² plus 10x plus 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுல டிகிரினா என்னன்னா, ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ள பவரை பார்க்கணும். இதுல எந்த டேர்முக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குதோ அந்த பவர் தான் டிகிரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா the highest power of variable in a polynomial. ஓகேவா? இப்ப ஒவ்வொரு டேர்முக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் என்ன? 2. செகண்ட் டேர்மோட பவர் என்ன? 1. ஏன்னா இன்விசிபிள் பவர் 1. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்படின்னா வந்து அதோடைய பவர் பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 0ன்னு இருக்கும். சோ 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு அதோடைய பவர் என்ன இல்ல டிகிரி என்ன, சப்போஸ் 10 மட்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த டிகிரி ஆஃப் 10 அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எழுதணும்? 0ன்னு எழுதணும். ஓகேவா? இப்ப வந்து 0ன்னு இருக்கு. இப்ப இது மூணுத்துல எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தானே. சோ அதோட பவர் என்ன? 2. சோ த டிகிரி இஸ் 2. புரியுதா உங்களுக்கு? 5x² plus 10x plus 10 இருந்ததுன்னா அதோட டிகிரி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டேர்முக்கும் பவர் பார்க்கணும். இதுல எந்த பவர் அதிகமா இருக்கோ அந்த பவர் எடுத்து எழுதிடணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் சொன்னேன். இது வந்து காமன் மிஸ்டேக். வாட் இஸ் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் 10? 10ன்றதும் ஒரு பாலினாமியல் தான். ஓகே, ஒரே ஒரு டேர்ம் இருந்தாலும் அது பாலினாமியல் தான், ப்ரொவைடட் அதோட பவர் வந்து உங்களுக்கு ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜரா இருக்கணும், இல்லைன்னா in other words whole number-ஆ இருக்கணும். ஓகே, so what is the degree of 10? The degree of 10 is 0. ஏன்னா அதோட பவர் என்னது? x பவர் 0ன்றனால அதோட டிகிரி வந்து 0. இதுல வந்து காமன் மிஸ்டேக் என்னன்னு பாருங்க.
இப்ப 5x ஸ்கொயர் இருக்கா, 5x ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் y ஸ்கொயர் பிளஸ் xy பிளஸ் 1 இருக்கு. இது ஒரு given algebraic expression, இல்லனா இது ஒரு polynomial. What is the degree அப்படின்னு கேக்குறாங்க. இதோட பவர் என்ன 2. இந்த செகண்ட் டேர்மோட பவர் என்ன x ஸ்கொயருக்கு பவர் 2, y ஸ்கொயருக்கு பவர் 2. சோ இதோட பவர் வந்து 2. நெக்ஸ்ட் xy ஓட பவர் என்ன, x க்கு பவர் 1, y க்கு பவர் 1, இதோட பவர் 1. கான்ஸ்டன்டோட பவர் 0. சோ இதோட டிகிரி என்னது 2 தான். எல்லா இடத்துலயும் 2 வருது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர்னு பாத்தீங்கன்னா 2 தான். சோ 2 தான் டிகிரி அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன் ராங்னா, இப்ப சப்போஸ் வந்து இந்த செகண்ட் டேர்ம்ல x ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்குன்னா x ஸ்கொயருக்கு ஒரு 2 இருக்கா, y ஸ்கொயருக்கு ஒரு 2 இருக்கா, இந்த ரெண்டு 2வையும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணி போடணும். டிகிரி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். சோ x ஸ்கொயருக்கு ஒரு 2, y ஸ்கொயருக்கு ஒரு 2னா 2 plus 2 எவ்வளவு வருது, 4னு வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த xy எடுத்துக்கிட்டீங்கனாலும் x க்கு பவர் 1, y க்கு பவர் 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதோட பவர் என்ன 2. அப்ப what is the degree of the given polynomial? It is of degree, correct, it is of degree 4. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ ஜஸ்ட் லைக் தட் நீங்க போட்டக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சு வருது அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ்ல இருக்க பவர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கம்பேர் பண்ணணும். எந்த பவர் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அதுதான் வந்து உங்களுக்கு டிகிரியா வரும். ஓகேவா? இப்ப வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ x பிளஸ் xy பிளஸ் 1 இருக்குங்க. வாட் இஸ் த டிகிரி அப்படின்னு கேக்குறாங்கன்னா y யோட டிகிரி என்ன, y யோட பவர் என்ன 1, xy யோட பவர் என்ன 2. ஏன்னா x க்கு ஒரு பவர் y க்கு ஒரு பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2. 1 ஓட பவர் என்ன 0. So what is the degree of the given polynomial? It is 1. It is 2. 1 ன்றேன் பாருங்க. It is 2. ஓகேவா? 1 plus 1 equal to 2. அதனால it is of degree 2. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பேப்பர்னு ஒண்ணு வருது, அதுல வந்து இந்த சாப்டர் இருக்குன்னா டிகிரி ஆஃப் தி பாலினாமியல்ன்றது ஒரு கம்பல்சரி கொஸ்டின். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இல்ல, அந்த டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பரே செட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு முக்கியமான கொஸ்டின். சோ என்ன பண்றீங்க, இதுக்கு வந்து உங்களுக்கு கிளியர் பிக்சர் இருக்கணும். டிகிரினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும். மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் யூனிவேரியேட் பாலினாமியல் அப்படின்னா, யூனினா 1, வேரியபிள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒரே ஒரு வேரியபிள் வச்சு வர பாலினாமியல்ஸ் தான் நம்ம யூனிவேரியேட் பாலினாமியல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா? அப்படி இல்லாம ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வச்சு வந்ததுன்னா அதை வந்து நம்ம யூனிவேரியேட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாலினாமியல்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. What are the different types of polynomial அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து based on the number of terms. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி நம்ம பார்ப்போம், அந்த பிளஸ் ஆர் மைனஸ் சைன் வச்சு மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சு பாலினாமியல்ஸ் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணலாம். அதே மாதிரி based on the டிகிரியும் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேவா? based on the டிகிரி வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம்னா பவர் பார்க்கணும். ஹையஸ்ட் பவர் வச்சு அதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் வச்சுக்கலாம். மோனோமியல், மோனோனா 1, அதனால மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். பை மீன்ஸ் 2, ரெண்டு டேர்ம்ஸ் இருந்ததுன்னா பைனாமியல், ஒரு டேர்ம் இருந்ததுன்னா மோனோமியல், 3 டேர்ம் இருந்ததுன்னா ட்ரைனாமியல். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனா என்ன பண்ணலாம், வெறும் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்ல 3x. 3x is a monomial. Next binomial, binomialனா 3x plus 5, it is a binomial. Trinomialனா என்ன, x square plus 5x plus 4. 3 இருக்கா, x square plus 5x plus 4. அதாவது வந்து அது வந்து 3 பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு. 1 2 3 டேர்ம்ஸ் இருக்கறனால this is trinomial. புரிஞ்சுதா உங்களுக்கு? So first one is the monomial, ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. செகண்ட் வந்து binomial, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து trinomial, 3 டேர்ம்ஸ் இருக்கு. புரியுதா? இது வந்து based on the number of terms வந்து கிளாசிஃபை பண்றது. நெக்ஸ்ட் based on the degree. டிகிரினா என்னது, ஹையஸ்ட் பவர். அது வந்து லீனியர் பாலினாமியல், அவர் ஹீரோ. லீனியர் பாலினாமியல்னா என்னன்னா டிகிரி வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கும். ஓகே, இதையும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹையஸ்ட் பவர் வந்து 1 தான் இருக்கும். ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3x plus 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2 தான், அதெல்லாம் பார்க்க கூடாது. இதோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்க. எக்ஸ்ன்னு இருக்குன்னா எக்ஸோட பவர் என்ன
1 ன்னு அர்த்தம். So linear polynomialனா it is of degree 1. Polynomial of degree 1 is called a linear polynomial. இதோட டிகிரி வந்து 1 தான் இருக்கும். அது linear polynomial. Next வந்து quadratic polynomial. Example வந்து இந்த x square எடுத்துக்கலாம். x square plus 5x plus 4. இதோட highest power எவ்வளோ 2. அதுதான் டிகிரி. It is of degree 2. டிகிரி 2 இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? quadratic polynomial னு சொல்லுவோம். Next cubic polynomial. Cubicனா டிகிரி வந்து 3 இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு x cube plus 5x square plus 10x plus 1 அந்த மாதிரி இருந்ததுன்னா that is called cubic polynomial. புரிஞ்சுதா? இதுல இன்னொன்னு இருக்கு biquadratic polynomial அப்படின்னு. biquadraticனா 4. இப்ப பவர் டிகிரி வந்து உங்களுக்கு 4 இருந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க? biquadraticன்னு வாங்க. biquadratic polynomial இல்லனா வந்து quarticன்னு வாங்க. ரெண்டுமே வந்து சேம் தான். quarticனாலும் biquadraticனாலும் ஒண்ணுதான். It is of degree 4. இது வந்து புக்ல கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். biquadratic or quartic polynomial it is of degree 4. அடுத்தது வந்து constant polynomial. constant polynomial as you know power வந்து உங்களுக்கு highest power தான் டிகிரி இல்லையா? so டிகிரி வந்து உங்களுக்கு 0 இருந்ததுன்னா that is called constant polynomial containing only one term. அதாவது ஒரே ஒரு term மட்டும் இருக்குது, அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா வந்து அதை கான்ஸ்டன்ட் பாலினாமியல் வாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த டிகிரி கிடையாது, வெறுமனே வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஜீரோ பாலினாமியல்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஜீரோ பாலினாமியல்னா என்னன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும், அதுவும் வந்து ஜீரோவா மட்டும் தான் இருக்கும். ஓகே, அது வந்து கிடையாது நம்மளுக்கு ஆக்சுவலி. இப்ப வந்து ஃபோர்த் இது டிகிரி வந்து 4 இருந்ததுன்னா அதை பைகுவாட்ராட்டிக் ஆர் குவார்டிக்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ல உங்களுக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும், அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மா தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் தி கான்ஸ்டன்ட் பாலினாமியல். புரிஞ்சுதா? இப்ப நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு டிகிரி வந்து 0 மார்க். இது ஒரு சின்ன டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கேன். கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு டிகிரி வந்து 0 இருக்கும். லீனியர் பாலினாமியலுக்கு டிகிரி 1, குவாட்ராட்டிக் பாலினாமியல் டிகிரி 2, கியூபிக் பாலினாமியல் டிகிரி 3. அதுக்கு வந்து ஜெனரல் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா வெறுமனே a is a constant. ஓகேவா? அடுத்தது லீனியர் பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமேல் வரப்போற எக்ஸசைசஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ax plus bன்றது தான் லீனியர் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம். இதோட a வேல்யூ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. a வந்து 0ன்னு போட்டீங்கன்னா அது என்னவாயிடும்? ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஆயிடும். வெறுமனே கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் தானே இருக்கும். ஓகேவா? சோ ax plus bன்றது தான் லீனியர் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம். அடுத்தது குவாட்ராட்டிக் பாலினாமியல் ax square plus bx plus c. அதே மாதிரி கியூபிக் பாலினாமியல் ax cube plus bx square plus cx plus d. இதெல்லாம் வந்ததுன்னா இது வந்து கியூபிக் பாலினாமியல். These are the different types of polynomials. புரிஞ்சுதா? இப்ப வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு 3 இருக்கு, அது போடலாம். Example number 1. Raju went to a shop where there were sealed boxes of different colors on sale. The shop owner told him that the red boxes have 4 pens each and the blue boxes have 5 pencils each. Now, if Raju bought X red boxes and Y blue boxes, how can he quickly figure out the total quantity of pens and pencils? Also, if he got 3 extra pens free, how many pens and pencils did he get all together? அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் பாக்ஸ்ல 4 பென்ஸ் இருக்கும். கரெக்டா? 1 red box equal to 4 pens. அதுக்கப்புறம் and blue boxக்கு வந்து 5 pencils இருக்கும். 1 blue box equal to 5 pencils. ஓகே, இப்போ ராஜு bought X red boxes and Y blue boxes அப்படின்றாங்க. அப்போ X red boxesல எவ்வளோ இருக்கும் பென்ஸ்? X red boxesல 4 into X இல்லையா? So 4 into X equal to 4X pens இருக்கும். அதே மாதிரி Y blue boxesல 5 into Y equal to 5Y pencils இருக்கும். கரெக்டா? இப்போ என்ன பண்றாங்க? Now if Raju bought X red boxes and Y blue boxes, how can he quickly figure out the total quantity of pens and pencils? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும் இல்லையா? டோட்டல் குவான்டிட்டினா அப்போ 4X plus
5y. Total quantity of pens and pencils equal to 4x plus 5y. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? If he got 3 extra pens free, how many pens and pencils did he get all together அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ if 3 pens were free, 3 pens தானே, extra 3 pens free, 3 pens free, then total quantity all together. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 4x plus 5y பண்ணோம் இல்லையா, அதோட இந்த எக்ஸ்ட்ரா பென்ஸ் ஃப்ரீ இருக்குல்ல, அந்த ஃப்ரீயையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4x plus 5y plus 3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்னது? 4x plus 5y plus 3ன்னு வரும். ஓகே, இதுல 4ன்றது கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி xன்றது வேரியபிள், பிளஸ்ன்றது ஆபரேட்டர், 5ன்றது கோஎஃபிஷியன்ட், இதுல yன்றது again another variable. ஓகே, இதுல 2 வேரியபிள்ஸ் இருக்கு. this is variable. அடுத்தது திருப்பி பிளஸ்ன்றது ஆபரேட்டர், ஓபி போடுறேன் ஆபரேட்டருக்கு. நெக்ஸ்ட் 3ன்றது என்னது? இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அந்த கன்ஃபியூஷன் எதுல வரும்னா, இந்த கான்ஸ்டன்ட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் நடுவுல தான். ஓகே, கான்ஸ்டன்ட்ன்றது வெறும் ஒரு நம்பர் தனி டேர்மா இருக்கும், அதுதான் வந்து கான்ஸ்டன்ட். கோஎஃபிஷியன்ட்னா the number which is multiplied with a variable is called the coefficient. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சது இல்லையா? எக்ஸாம்பிள் நம்பர் 2, a rectangular garden, shape வந்து rectangle, of length L meters and width W meters has to be fenced and decorated. A wire fence is to be laid along the length costing rupees 100 per meter square. அதாவது லென்த்துக்கு வந்து wire fence யூஸ் பண்றாங்க. ஓகேவா? And then wooden fence is to be built along the width costing 80 rupees per meter. Okay, so 2 different fences யூஸ் பண்றாங்க. along the length வந்து wire fenceம், along the width வந்து wooden fenceம் யூஸ் பண்றாங்க. அதோடைய different cost கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது உள்ள என்ன பண்றாங்க? special seeds have to be sown throughout the garden which will cost rupees 50 per square meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபென்சிங்னாலே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் ஒன்று. அடுத்தது அந்த ஃபென்ஸுக்குள்ள வந்து அவங்க சோ பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஏரியாவும் சோ பண்ண போறாங்க. சொல்லும் போதே பாருங்க, நான் சொல்லிட்டேன் இந்த ஃபுல் ஏரியாவும் அப்படின்ற, அதாவது இன்சைடு வந்து அவங்க எல்லா இதையும் கவர் பண்ண போறாங்க, அந்த ஸ்பேஸ் ஃபுல்லுத்தையும் கவர் பண்ண போறாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க ஏர்லியர் கிளாஸஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, லென்த்னோடனே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்காதீங்க. இதுல வந்து அவங்க இந்த டயக்ராம் படி பாத்தீங்கன்னா லென்த்ன்றது ரெப்ரசன்ஸ் W மீட்டர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, லென்த் இந்த இடத்துல இருக்கு. லென்த் வந்து L மீட்டர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, விட்த் வந்து W மீட்டர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. மீனிங் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு விட்டாவும், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, அதாவது இந்த பக்கம், அது வந்து உங்களுக்கு லென்த்தாவும் அவங்க கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங்லி பாருங்க, இதுதான் வந்து ஒயர் ஃபென்ஸ், இது வந்து உடன் ஃபென்ஸ். ஓகேவா? டைமென்ஷன்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டைமென்ஷன்ஸ் எடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்க ஒரு L மீட்டர்ஸா, ஆப்போசிட்ல ஒரு L மீட்டர்ஸ், ரெண்டுமே வந்து சேம் சைஸ் தானே. இப்ப பெரிமீட்டர்ன்றது என்னதுன்னா சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ், எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணி L பிளஸ் W பிளஸ் L பிளஸ் W நம்ம போட்டு 2L பிளஸ் 2W அப்படின்னு போட்டுடலாம். ஆனா ஒன்னொன்னுத்துக்கும் காஸ்ட் வேற வேற. ஸோ லென்த்துக்கு தனியா காஸ்ட், விட்த்துக்கு தனியா காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சோயிங்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். நம்ம மொத்தம் 3 காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லென்த்துக்கு கண்டுபிடிப்போமா? டோட்டல் லென்த், total length is equal to L plus L. ஓகே, இதுல டேர்ம்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? டேர்ம்ஸ்ல லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் ரெண்டு இருக்கு. லைக் டேர்ம்ஸ்னா என்னன்னா வேரியபிளும் சேமா இருக்கும், பவரும் சேமா இருக்கும், அததான் வந்து லைக் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா L பிளஸ் L, ரெண்டுமே வேரியபிள் என்னது? L. ஓகே, பவர் பாத்தீங்கன்னா ஒரு பவரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பவர் 1ன்னு அர்த்தம். சோ இத மாதிரி இருந்தா அதை லைக் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர்னு இருக்கு.
இது மாதிரி இருந்ததுன்னா இங்கேயும் வேரியபிள் என்ன இருக்கு, எக்ஸ் தான் இருக்கு. அந்த வேரியபிளோட பவர் என்ன இருக்கு, 2 தான் இருக்கு. அப்படின்னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த வேரியபிள அப்படியே போட்டுரும். இங்க வந்து கோஎஃபிஷியன்ட்டே இல்லைன்னா 1 தான் கோஎஃபிஷியன்ட்னு அர்த்தம். ஸோ 1 + 2 = 3. அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே போட்டுருணும். இப்படிதான் வந்து லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, லைக் டேர்ம்ஸை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும், அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ண முடியாது. அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ லைக் டேர்ம்ஸை மட்டும் தான் நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். இல்லைன்னா அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகே, இப்போ அன்லைக் டேர்ம்ஸ்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. 2x 2x² இருக்கு. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் சேமா இருக்கு. ஆனா கோஎஃபிஷியன்ட்டை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது. வேரியபிள பாருங்க, ரெண்டுத்துலயுமே எக்ஸ் தான் இருக்கு. ஆனா பவர் பாத்தீங்கன்னா இதோட பவர் 1, இதோட பவர் 2. அதனால இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் கிடையாது. ஓகேவா? they are called unlike terms. ஓகே, இது வந்து ஜஸ்ட் பிரஷிங் அப் தான். நீங்க ஏர்லியர் கிளாஸஸ்ல பார்த்திருப்பீங்க. இப்ப டோட்டல் லென்த்ன்றது என்னது, இந்த லென்த்தையும் இந்த லென்த்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஓகே, சோ இந்த லென்த் எவ்வளோ, L மீட்டர்ஸ், இந்த லென்த்தும் L மீட்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது உங்களுக்கு, 2L மீட்டர்ஸ்னு வரும். அதாவது L plus L னா 1L plus 1L is equal to 2L மீட்டர்ஸ்ன்றது யூனிட். ஓகே, டோட்டல் லென்த் முடிஞ்சிருக்கு. இப்போ லென்த்துக்குரிய காஸ்ட். ஓகே, காஸ்ட் ஆஃப், இதுக்கு எதை வச்சு ஃபென்ஸ் பண்றாங்க, ஒயர் வச்சு ஃபென்ஸ் பண்றாங்க. சோ ஒயர் ஃபென்சிங் is equal to ஒயர் ஃபென்சிங் ஃபார் 1 மீட்டர். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ₹100 per மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பர் மீட்டர்னா என்ன, ஃபார் 1 மீட்டர்னு அர்த்தம். ஃபார் 1 மீட்டர் is equal to ₹100. ஓகேவா? நம்மளுக்கு எத்தனை மீட்டர்ஸ் பண்ணணும், 2L மீட்டர்ஸ்க்கு பண்ணணும். So cost for 2L meters is equal to 100 into 2L. இப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேரியபிள கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, 100 into 2 200ன்னு போட்டுட்டு அப்புறம் வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு வந்து இங்க L மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம L அப்படியே போட்டுடலாம். ஸோ 200L மீட்டர்ஸ். M stands for meters. ஓகே, இப்போ ஒயர் ஃபென்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது உடன் ஃபென்சிங் பண்ண போறோம். டோட்டல் width is equal to W plus W வா, இங்க ஒரு W இருக்கு. ஹரிசாண்டலா பாருங்க, இங்க ஒரு W, இங்க ஒரு உடன் ஃபென்ஸ் இருக்கு, இங்க ஒரு உடன் ஃபென்ஸ் இருக்கு. ரெண்டுமே W மீட்டர்ஸ்ன்றனால W plus W is equal to 2W மீட்டர்ஸ்னு வரும். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் உடன் ஃபென்சிங் ஃபார் 1 மீட்டர் is equal to, 1 மீட்டருக்கு எவ்வளவு எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் 100 rupees, உடன் ஃபென்சிங்க்கு 80 rupees. rupees 80. Cost for 2W meters is equal to 2W into 80. First constant multiply பண்ணிக்கங்க. 2 into 80 will be 160. Variable அப்படியே போட்டுக்கங்க. So 160W meters. Okay. இப்போ fencing முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்னது, sowingக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். Special seeds have to be sown throughout the garden இல்லையா? So இதோடைய ஏரியா கண்டுபிடிச்சாதான் எவ்வளோ காஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? So area of the garden is equal to, இது வந்து ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அதனால லென்த் இன்டு பிரெத். ஓகேவா? So L into W. L into W மீட்டர் ஸ்கொயர். L into W எப்படி எழுதலாம், LW. வேரியபிள்ஸ் நடுவுல இன்டு போடணும்னு அவசியம் இல்லை, சேர்த்து எழுதிட்டாலே அது அர்த்தம் என்னன்னா L into W தான் அர்த்தம். So LW மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ காஸ்ட் ஃபார் 1 meter square is equal to, 1 meter square க்கு காஸ்ட் என்ன, 50 rupees இல்லையா? So it is ₹50. நம்மளுக்கு LW meter square க்கு காஸ்ட் வேணும். காஸ்ட் ஃபார் LW meter square is equal to 50 into LW which is equal to 50 LW meter square. இப்ப क्वेश्चनல என்ன கேக்குறாங்க, டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? சோ டோட்டல் காஸ்ட்னா ஃபென்சிங்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சோ அது பிளஸ் இந்த சோயிங்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சோ டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஒயர் ஃபென்சிங்க்கு எவ்வளோ செலவாச்சு நம்மளுக்கு, ஒயர் ஃபென்சிங்க்கு வந்து 200L செலவாச்சு. ருபீஸ் போட மீட்டர்ஸ்னு போட்டிருக்கேன் பாருங்க. காஸ்ட்டுக்கு மீட்டர்ஸ் வரக்கூடாது, ருபீஸ் தான் வரணும். ஏன்னா இட் இஸ் காஸ்ட். ஓகேவா?
200L rupees. அதே மாதிரி இதோட காஸ்ட்டுக்கும் மீட்டர்ஸே போட்டிருக்கேன் பாருங்க. So it is rupees 160W. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்கன்னா பழக்க தோஷத்துல எல்லாம் மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸோ 50LW rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் இப்போ எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 200 rupees 200L பிளஸ் உட்டனுக்கு வந்து 60W வந்தது rupees 160W பிளஸ் rupees 50LW. இப்ப பாருங்க இதுல எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் பாருங்க, எதுவுமே லைக் டேர்ம்ஸ் கிடையாது. இதுல இருக்கிற வேரியபிள் L, இதுல இருக்க வேரியபிள் W. இதுல ரெண்டு வேரியபிளும் இருந்தாலும் இதை எடுக்க கூடாது. வெறும் L மட்டும் தான் இருக்கணும், இல்ல வெறும் W மட்டும் தான் இருக்கும். அப்பதான் அதை லைக் டேர்ம்ஸ் சொல்லலாம். இது ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா அது வந்து வேற ஒரு டேர்ம். சோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எப்ப சிம்பிளிஃபை பண்ணலாம்? எல்லாமே சேமா இருந்தா மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ the டோட்டல் காஸ்ட் என்ன வரும்? rupees 200L plus 160W plus 50LW அப்படின்னு வரும். இதுதான் டோட்டல் காஸ்ட். புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கும் இதுல வந்து Wன்றது ஒரு வேரியபிள், Lன்றது ஒரு வேரியபிள், அது மாதிரி 200ன்றது கோஎஃபிஷியன்ட், 160ன்றது கோஎஃபிஷியன்ட், 50ன்றது கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இதுல பிளஸ்ன்றதெல்லாம் ஆபரேட்டர்ஸ். கிளியர்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோம் இல்லையா? அதுல என்ன வந்தது? 4x plus 5y plus 3ன்னு நம்மளுக்கு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் வந்ததா? 4x தானே? ஆமா, 4x plus 5y plus 3. 4x plus 5y plus 3 வந்ததா? இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 1 உடைய அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். இது எக்ஸாம்பிள் 2 ஓட அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல வந்து மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? 2 வேரியபிள். இதுலயும் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள் 1ல உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஆனா இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல. ஏன்னா LWன்னு இருக்கு, இதுல Wன்னு இருக்கு, Lன்னு இருக்கு. வெறும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தனியா இதுல இல்ல. ஓகேவா? செகண்ட் எக்ஸாம்பிள்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இருக்குது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து டிகிரி 1. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிகிரி வந்து 1. ஓகே, திஸ் இஸ் an algebraic expression of degree 1. இந்த செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிகிரி 2. ஏன் டிகிரி 2? LWன்னு வந்திருக்கு. Lோட பவர் 1, Wவோட பவர் 1. அப்ப 1 plus 1 equal to 2. அப்ப இதோட டிகிரி என்னவா இருக்கும்? It is of degree 2. ஓகேவா? சோ செகண்ட் கொஸ்டினோட டிகிரி என்னது? 2. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட டிகிரி வந்து 1. சோ இத மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க. டிஃபரெண்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கோஎஃபிஷியன்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்ன, ஆபரேட்டர்னா என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இஸ் தட் கிளியர்? Example number 3. A wire of length 20 cm is bent in different ways to form rectangles. அதாவது நீளமாக ஒரு ஒயர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒயரை என்ன பண்ணலாம்? இட் இஸ் பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பெண்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ பெண்ட் பண்ணுறாங்க. பெண்ட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பெண்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஒயர் வந்து ஒரு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? உங்களுக்கு இது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், we can have a rectangle with length 7 cm and width 3 cm. We can also have one of the lengths as 5.5 cm and width as 4.5 cm. Think of a few more ways of forming such rectangles. Can you write an expression for the area of such rectangles? னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ன்றத பார்த்துக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த ஒயரை வச்சு என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? ஷேப்பு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ஷேப்புன்ட்டு. ஸோ த ஷேப் இஸ் அ ரெக்டாங்கிள். அடுத்தது என்ன பண்ணுறாங்க? டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவங்க வந்து லென்த் அண்ட் பிரெத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகே, என்ன பேசிஸில் எடுத்துக்கிறாங்க? இப்போ லென்த்து 7 இருந்ததுன்னா வித்து 3 தான் இருக்கணுமா? ஏன் 4 இருக்கக்கூடாதா? ஏன் ஸ்பெசிஃபிக்காக 3 தான் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஒயரை வச்சு அவங்க ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அவுட்டர் இது இருக்கு இல்லையா? ஓகே, இந்த அவுட்டர் பவுண்ட்ரி தான் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. பவுண்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? the length of the wire acts as the perimeter னு அர்த்தம். புரியுதா? பெரிமீட்டரா ஏரியாவான்றதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க பவுண்ட்ரி தான் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பவுண்ட்ரி தான் உங்களுக்கு நான் என்னத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணது? இட் இஸ் அ ரெக்டாங்கிள் அப்படின்றத நம்மளுக்கு வந்து அது வந்து சொல்லுது இல்லையா? ஸோ the wire represents the boundary. Boundary means perimeter. So we need to find out the perimeter. No need to find out the perimeter. They have given the length of the wire. The length of the wire is nothing but the perimeter.
ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் வந்து உங்களுக்கு 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ப்ளஸ் பிரெத். இந்த இடத்துல வந்து அவங்க லென்த் அண்ட் விட்த்துன்னு கொடுத்துருக்கறனால நம்ம பிக்கு பதில் டபிள்யூன்னு யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ பெரிமீட்டர் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துருக்காங்க. 20 இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் டபிள்யூவா? இப்போ இந்த 2வை அதர் சைட் கொண்டு போங்க. 2னா என்ன அர்த்தம்? 2 இன்டூன்னு அர்த்தமா? ஸோ இன்டூ 2 அதர் சைட் போகும்போது என்ன ஆகும்? டிவைடட் பை 2 ஆகுமா? ஸோ 20/2 இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் டபிள்யூன்னு வந்துடும். ஓகே, விச் இஸ் 10. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லையும் டபிள்யூவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 10 வரணும்னு அர்த்தம். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 7யும் 3யும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் வருதா? ஸோ இட் இஸ் சென்டிமீட்டர். யூனிட் வந்து சென்டிமீட்டர் எல்லாத்துலேயும். ஓகே, ஸோ எல் ப்ளஸ் டபிள்யூ வந்து 10 சென்டிமீட்டர்ன்றனால எல் வந்து 7 சென்டிமீட்டரும் டபிள்யூ வந்து 3 சென்டிமீட்டரும் எடுத்தால் அவங்களுக்கு எல் ப்ளஸ் டபிள்யூ எவ்வளோ வருது? 7 + 3 = 10 சென்டிமீட்டர்னு வந்துடுது. இது ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணியிருக்காங்க? எல் வந்து 5.5 சென்டிமீட்டரும் டபிள்யூ வந்து 4.5 சென்டிமீட்டரும் எடுத்திருக்காங்க. ஸோ எல் வந்து 5.5 சென்டிமீட்டர், டபிள்யூ வந்து 4.5 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்காங்க. அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடுது? 10 சென்டிமீட்டர்னு வந்துடுது. ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க. என்னது? ஓகே, திங்க் ஆஃப் அ ஃபியூ மோர் வேஸ் ஆஃப் ஃபார்மிங் சச் ரெக்டாங்கிள்ஸ். நாங்கள் நம்மளுக்கு டோட்டலாக 10 வரணும், எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து 3 and 4 நம்ம போடுவோமா? ஸோ எல் வந்து 6 சென்டிமீட்டர், டபிள்யூ வந்து 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ எல் ப்ளஸ் டபிள்யூ எனக்கு 6 + 4 10 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. அடுத்தது எல் வந்து 4 சென்டிமீட்டர், டபிள்யூ வந்து 6 சென்டிமீட்டர். அப்பையும் எல் ப்ளஸ் டபிள்யூ 10 வந்துருச்சா? நான் சேம் வேல்யூ எடுத்திருக்கேன், இப்போ வேறு வேல்யூ எடுக்கிறேன். ஃபிஃப்த்து டெசிமல் வேல்யூ எடுக்கலாமா? எல் வந்து 6.5 சென்டிமீட்டர், டபிள்யூ வந்து 3.5 சென்டிமீட்டர் எடுத்தேன்னா அப்பயும் எனக்கு எல் ப்ளஸ் டபிள்யூ வந்து 10 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் கொடுக்குற எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத சொல்கிறாங்க. கேன் யூ ரைட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஏரியா ஆஃப் சச் ரெக்டாங்கிள்ஸ்? இப்போ வந்து நம்ம வந்து பெரிமீட்டர் வச்சு தான் இதெல்லாம் போட்டிருக்கோம். இது ஏரியாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது லென்த்து ப்ளஸ் விட்த்து, ஐ மீன் எஸ், லென்த் ப்ளஸ் விட்த் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டரா? ஓகே, அதானே கொடுத்துருக்காங்க அவங்க. லென்த் ப்ளஸ் விட்த் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ லென்த்தை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லெட் லென்த் பி எக்ஸ். ஓகே, அப்போ டபிள்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 10. அப்போ டபிள்யூ என்னவா இருக்கும்? 10 - எக்ஸ்ன்னு ஆகிடுமா? எக்ஸ் அதர் சைட் கொண்டு போனால் டபிள்யூ இஸ் 10 - எக்ஸ். எல்ல வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டபிள்யூ என்ன எடுத்துக்கிறேன்? நான் 10 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஏரியா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத், ஐ மீன் லென்த் இன்ட்டு விட்த் தானே ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஏரியா இஸ் லென்த் இன்ட்டு விட்த் விச் இஸ் ஈக்குவல் டு, லென்த்தை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இன்ட்டு விட்த் என்னென்னு எடுத்திருக்கேன்? 10 - எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 10 - எக்ஸ்னால் இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 2 டேர்ம்ஸ் இருக்குது. 10ன்றது ஒரு டேர்மு, எக்ஸுன்றது ஒரு டேர்ம். மோர் தேன் 1 டேர்ம் இருந்தாலே நம்ம அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே போடணும் மல்டிப்ளை பண்ணும்போது. எதுக்காக ப்ராக்கெட்குள்ளே போடணும் மல்டிப்ளை பண்ணும்போதுனா, நம்ம இந்த வேல்யூ எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உள்ளே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, எக்ஸ் இன்ட்டு 10 - எக்ஸ்னால் என்ன ஆகிடும்? இந்த எக்ஸை வந்து 10ஓட மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த மைனஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ண மாட்டோம். ஓகே, ஆனால் அது வந்து கம்ப்ளீட்லி ராங். அதனால் என்ன பண்ணணும்? மோர் தேன் 1 டேர்ம் இருந்ததுனாலே அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே போட்டுறணும். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட் போட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எக்ஸை ஃபஸ்ட்டு வந்து 10ஓட மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது வந்து மைனஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 10 வில் பி 10x, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வில் பி, இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். இப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி மைனஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் பவர் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1. பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்? பவர்ஸ் ஆட் பண்ணணுமா? 1 + 1 = 2. ஸோ இட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலைஸ்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் என்ன இந்த கொஸ்டினுக்கு? 10x - x ஸ்கொயர். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 10x - x ஸ்கொயர், ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஜென்ரலைஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3யோட தான்.
எக்ஸாம்பிள் நம்பர் 1ல நமக்கு என்ன வந்தது? எக்ஸாம்பிள் நம்பர் 1ல வந்த எக்ஸ்பிரஷன் என்னது? இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. 4x + 5y + 3ன்னு வந்தது. கரெக்டா? 4x + 5y + 3ன்னு வந்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ரெண்டுமே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம். இதுலேயும் வேரியபிள்ஸ் இருக்குது. இது 5xன்னு போட்டிருக்கேன், 5yன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டுமே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இதில் வந்து வேரியபிள்ஸ், ரெண்டுத்துலேயுமே வேரியபிள்ஸ் இருக்குது, கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னாலும் 2ன்றது ஒரு பவர்னு பார்த்தா 1ன்றதும் ஒரு பவர். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் திங். டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிகிரி 1. எக்ஸாம்பிள் 1 வந்து டிகிரி 1. இதே எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் டிகிரி 2. ஓகேவா? ஏன்னா பவர் ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்கிறனால இட் இஸ் ஆஃப் டிகிரி 2. புரிஞ்சுதா? வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, ஆனால் தேர்ட் எக்ஸாம்பிளில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. கரெக்ட்? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 3 டேர்ம்ஸ் இருக்கு. இதில் 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்பர் 3ல 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை மாதிரி கம்பேர் பண்ணுங்க. ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனையும் இன்னொரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ கிளியர் பிக்சர். வாட் இஸ் வாட் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கம்பேரிசனுக்காக. இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் செட் 2.1 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.